நீங்க பாவத்தை பவர்லெஸ் சொல்ல போச்சு, அப்ப எவ்வளவு வேணாலும் பாவம் செய்ய மாட்டானா? நான் தான் பாவம் பவர்லெஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீ என்ன நினைச்சிட்ட? பிதாவிட்ட இருந்து பிரிக்கிற பவர் மட்டும் இழந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், உன்னை ஈர்க்கக்கூடிய வல்லமையையும் அந்த பாவம் இழந்து. கையை தட்டு. சிலுவையில் இந்த பாவம் இருக்கு பத்தியா, அது போயிடுச்சு. அது அம்மா. இந்த வியாதி இருக்குல்ல, வியாதி, அடுத்து சாபம், அடுத்து வறுமை, இதெல்லாம் பிள்ளை. நீ ஒன்றும் ஒரி பண்ணாது. எப்படி அம்மா போனோன்னு பிள்ளை போயிடுச்சோ, அப்படியே பாவம் போன பிறகு எல்லாமே போயிடும். எல்லாமே போயிடுச்சு. அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப பாவம் உங்களையும் அன்பையும் பிதாவையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் அதை தாண்டி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இனி பாவம் நல்லிஃபை ஆயிருச்சு. மரணமே உன் கூரங்கே என்று கேட்கிறான். மரணத்தின் கூர் பாவம். பாவம் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் ஆனபடியினால் பாவம் உங்களை பிதாவின் இடத்திலிருந்து பிரிக்க, பாவம் become powerless. ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பாவம் become powerless. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, பாவத்தை பவர்லெஸ்ன்றீங்க, அப்ப பாவம் செய்ய மாட்டானா? நான் சொன்னேன், பாவம் பவர்ஃபுல்லா இருந்தானே பாவம் செய்வான். பாவம் தான் பவர்லெஸ் ஆயிடுச்சுன்றேன்ல. புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுங்க. பாவம் பிதாட்ட இருந்து உங்களுக்கு பிரிக்கக்கூடிய பவரை இழந்துருச்சு. பிதாட்ட இருந்து உங்கள்கிட்ட பிரிக்கக்கூடிய பவரை மட்டும் இழந்துருச்சு நான் சொல்லல, உங்களை ஈர்க்கக்கூடிய பவரையும் அது. தைரியமாய் சொல்லலாம், sin has become powerless. எல்லாம் சொல்லுங்க தைரியமா. இப்படி நீங்க பாவத்தை பவர்லெஸ் சொல்ல போச்சு, அப்ப எவ்வளவு வேணாலும் பாவம் செய்ய மாட்டானா? நான் தான் பாவம் பவர்லெஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீ என்ன நினைச்சிட்ட? பிதாவிட்ட இருந்து பிரிக்கிற பவர் மட்டும் இழந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், உன்னை ஈர்க்கக்கூடிய வல்லமையையும் அந்த பாவம் இழந்து. கையை தட்டு. எப்படி பவர்லெஸ் சொன்ன? பவர்லெஸ்னா அப்ப என்ன வேணாலும் சொல்லலாமா? என்ன வேணாலும் சொல்லலாமா? என்ன வேணாலும் செய்ய வைக்கிற பவர் அது என்ன செஞ்சிருச்சு? இழந்து விட்டது. கம் ஆன் சே. பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவினுடையவர்கள் அவருடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணாங்க, சிலுவையில் அறையணும் பிரதர், சிலுவையில் அறையணும் பிரதர், உங்க ஆசையும் இச்சையும் சிலுவையில் அறையணும் பிரதர். நீங்க சிலுவையில் அறையணும்னு பவுல் எழுதல, சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. You have crucified your sinful nature. உன்னுடைய பாவ சுபாவத்தையே சிலுவையில் அறைஞ்சிட்டாராம். பாவத்தை அல்ல மகனே மகளே, பாவ சுபாவத்தை அறைஞ்சிட்டாரு. புரியுதா? சின்னா ஆக்ட், சின்ஃபுல் நேச்சர்னா அந்த சின்ன அப்படியே விரும்புற அந்த நேச்சர் அந்த சுபாவம். இயேசு பாவத்தை சிலுவையில் அறையவில்லை, பாவ சுபாவத்தையே சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. சுபாவம் தான் இந்த பாவத்தை தூண்டுறது, அது போயிருச்சு, சிலுவையில் அரைச்சிட்டாரு. எத்தனை பேர் வார்த்தை உண்மை நம்புறீங்க? ஆமேன் ஆமேன். நான் நம்புறேன். குணமானீர்கள் இருக்கு, நீ வியாதியா இருந்தாலும் குணமானீர்கள் தான் உண்மை. அதை நம்புறீல? ஆமேன். சின்ஃபுல் நேச்சர் உனக்கு இருக்குன்னு நீ பார்க்குற மாதிரி உணர்ந்தாலும் உண்மை சொல்லுது, சத்தியம் சொல்லுது, சின்ஃபுல் நேச்சர் வாஸ் crucified on cross. சிலுவையில் அறைஞ்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாவம் தன்னுடைய வல்லமையை இழந்து விட்டது. பிதாவோடு நீங்கள் இணைவதற்கு, அன்பை நீங்கள் அனுபவிப்பதற்கு இனி எந்த பாவமும் தடையாய் இருக்க. கையை தட்டு. பாவம் வல்லமை இழந்துருச்சு. இனி பாவம் ஒன்ன பிதாட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதைத்தான் பவுல் எழுதுறான், தைரியமாய் பேசத்தக்கதாக வார்த்தைகள் எனக்கு கிடைக்கப்படும்படி ஜெபிச்சுக்கான். பவுலே பெரிய தைரியமான பிரசங்கி, அவனை இன்னும் தைரியம் வேணும்டா இதெல்லாம் பேசுறதுக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனுடைய அன்பு பெரிதாக இருந்திருக்கு. பாருங்க தைரியம். E.W. கென்யான் 1800களிலே பாருங்க அவ்வளோ தைரியமா எழுதிருக்கான் மனுஷன், சான்ஸே இல்லை. அதனால அவரை கல்ட்டுனா இதுல எந்த ஆச்சரியமே இல்லை. 21ஆம் நூற்றாண்டுல இதை பேசினா உங்களை துருபதேசக்காரன்றாங்கன்னா E.W. கென்யான் காலத்துல டிவைன் ஹீலிங்கே கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க.
ப்ராஸ்பெரிட்டி இல்லைன்னு பேசுறவங்க, அவர் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் பேசினார்னா அவரை சிலுவையில் அறையாம விட்டாங்களே, அதுவே பெருசு. இயேசுவை ஏன் சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், 2 விதமான உபதேசம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒன்று மோசையின் உபதேசம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். தட்ஸ் த ப்ராப்ளம். இன்றைக்கு நிறைய பேர் மோசையின் உபதேசத்தில் இருக்கிறாங்க. மோசையின் உபதேசம் என்ன? செய் அல்லது செத்துமடி. ஹிட்லர் சொன்னா செய் அல்லது செத்துமடி அப்படின்னா, சர்ச்சில் சொன்னா அவர்கள் செய்ய முடியாததை செய்ய முயன்று செத்து மடிவது உறுதினார். செய்யலாட்டி செத்து மடினா ஹிட்லரு. இதான் மோசே சொன்னா, செய்யலாட்டி செத்து மடி, செஞ்சினா ஆசீர்வாதம், செய்யாட்டி விட்டுருவேன் கிடையாது, செய்யாட்டி சாபம், ரூபாய் கொடுத்துட்டு போகணும் நீனு. என் அன்புக்குரியவர்களே, சர்ச்சில் சொன்னாரு, அவர்கள் செய்ய முடியாததை செய்ய முயற்சி செய்து செத்து மடிவது உறுதி. முடியாததை போய் இப்ப கடலை தாண்டுவோண்டா, முயன்றால் முடியாததும் இல்லைன்னு தாண்ட முடியுமா? கடல் தன்னை தாண்டும் முயற்சியும் நிழல் தன்னை கையில் எடுக்கும் முயற்சியும். அவ்வையார் எழுதினாய், நிழல் தன்னை கையில் எடுக்கும் முயற்சி. நிழலை கையில் எடுத்துருவியா நீ? முடியாது. அப்படித்தான் முடியாததை முயலுவதற்கு பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் முயற்சி எடுத்தார்கள் தங்கள் மாம்சத்திலே. ஆனா இயேசு சொன்னாரு, எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன், இலவசமா நீ உள்ள வான்னாரு. இப்ப இயேசுவோட பைபிள் தனி பைபிள், மோசையோட பைபிள் தனி பைபிள் ஆகி போச்சு. மோசையோட கமாண்ட்மெண்ட்ஸ் வேற, இயேசுவோட கமாண்ட்மெண்ட்ஸ் வேற. அதனால பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு ஒரு பயங்கர கான்ட்ரடிக்ஷன். இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கு காரணம் இயேசு கிறிஸ்து பேசிய உபதேசம் கிருபையின் உபதேசம். அதனால ஒரு பொண்ணை தரத்தரன் இழுத்துட்டு சொல்றாங்க, இவள் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாள், மோசே இப்பேற்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், இவளை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே சொன்ன செஞ்சிட வேண்டியதானப்பா, இல்லை நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா நீங்க எப்பவுமே மோசே சொன்னதுக்கு எடக்கு முடக்க தான் பேசுவீங்க, சொல்லுங்கன்றாரு. அவர் இப்படி குனிஞ்சு அப்படி he stooped down, began to write. நிமிந்து பார்க்குறாரு. களவு தனியாக செய்யலாம், ஒருத்தன் போய் செஞ்சுட்டு வந்துடலாம். கொலை கூட ஒருத்தன் தனியாக செஞ்சிடலாம். விபச்சாரம் எப்படி தனியாக செய்ய முடியும்? இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்களேடா, பொண்ணு கூட செஞ்சவனங்கடா, பொண்ணு கூட விபச்சாரம் செஞ்சவனங்க, அதை நாங்கள் சம்திங் வாங்கி எஸ்கேப் ஆகி விட்டோம். அவர் சொல்றாரு, விட்னஸ்னா 2 பேர் இருக்கணும்ல, ப்ராஸ்டிடியூட் மீன்ஸ் 2 பேர் இருக்கணும். அப்ப இவங்களோட நீதியை பாருங்க, ஆணாதிக்க சிந்தனை என்னது கொண்டு நிப்பாட்டுறாங்க. அவர் சொல்றாரு, மோசே எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்க? அண்டர்லைன் த வேர்ட், நோட் த பாயிண்ட். மோசேக்கும் இயேசுநாதருடைய டீச்சிங்ஸும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இதுதான் ப்ராப்ளம், இதுதான் இன்றைய ப்ராப்ளம். இன்றைய பெந்தேகோஸ்தே வட்டாரம் மோசேயின் பிரமாணங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. இதை செய்தால் உனக்கு இது கிடைக்கும், இது செய்யாவிட்டால் உனக்கு இது என்ன கிடைக்கும்? எதிர்மறையானது கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, உபாகம் 28 ஆசீர்வாதம் எழுதுறாங்க. இவைகளின்படி செய்யாவிட்டால் பின்வரும் சாபங்கள் உன் மீது உனக்கு பலிக்கும். ஆசீர்வாதத்தை சொல்லும் போது இட் வில் கம் ஆன் யூ, இது ஓ மேல இறங்கும் அப்படின்னு இருக்கு ஆசீர்வாதத்தை. சாபத்தை சொல்லும் போது இட் வில் ஓவர்டேக் யூ அப்படின்னு இருக்கு. மேல வந்தெல்லாம் உட்காராது, முன்னாடி நிக்கு, எங்க போற? அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி ஆசீர்வாதத்தை கணக்கு பண்ண ஒரு 10-15 தான் வருது. சாபத்தை கணக்கு பண்ணா ஏகப்பட்ட சாபம் இருக்கு. ஏன்னா எப்படியாச்சும் இதுக்கு பயந்தவன் நல்லா இருப்பானா அப்படின்னு ஒரு ஆசை. என் அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனியுங்கள். பிதாவின் அன்பை மனிதன் உணர முடியாதபடி பாவம் வல்லமையுள்ளதாய் நின்றது. கிருபை வந்தபோது பாவத்திற்கான கரையத்தை கிருபை கொடுத்து முடித்தது. The price was paid. அதனால இனி பிதா கூட நீங்க உறவு வைத்துக் கொள்ளுவதற்கு எந்த விதத்திலும் பாவம் உங்களை தடை செய்ய முடியாது, பாவம் உங்களை இழுத்துக் கொள்ள முடியாது. பாவம் தன்னுடைய வல்லமையை சிலுவையிலே இழந்து போனது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அந்த காலத்துல பாருங்க, வெள்ளிக்கிழமை ஒளியும் அப்படின்னா அப்படியே போய் உட்கார்ந்துருப்பேன் 50 பேரும். தூர்தாசன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் சென்னை தொலைக்காட்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் சேட்டிலைட் சேனல் வந்துருச்சு. 24 hours மியூசிக்குன்னே சேனல் போட்டாங்க. 24 மணி நேரம் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒருத்தர் சார் வாங்க சார் ஒளி போடுறாங்க சார், ஒளி போடுறாங்கன்னா போவீங்களா? ஏனென்றால் தூர்தாசன் சேனல் பக்கம் எவனும் போறதே கிடையாது.
அப்படியே போனால் லாஸ்ட்ல இது என்னடா சேனல், இதை தாண்டா ஒரு காலத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. ஓ, அது தன் வல்லமை இழந்து விட்டது. அப்படியே 2000 வருடங்களுக்கு முன்பாக பாவம் தன்னுடைய வல்லமையை இழந்து போனது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ், sin has lost its power. God's presence போயிடுச்சு. ஆமென். அங்கே நீ பாவம் செய்யாமல் இருந்தாலும் அடிமையாக இருப்பாய், இங்கே பாவம் செய்தவனாக இருந்தாலும் விடுதலையாக இருப்பான். புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க. ரெண்டாவது நான் சொல்ல மாட்டேன். இயேசுநாதர் சொன்னார், கேட்க காதுலோன்னு கேட்க கடவுள்னார். அப்படின்னா காது இல்லாமல் இருந்தா இல்லை, காது எல்லாருக்கும் இருந்துச்சு. புரிஞ்சா புரிஞ்சுக்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஒன்று சொல்கிறேன், வருகிறவனா எளியாயவர் தான், வரப்போகிறேன் எளியாயவன் தான், வந்துட்டு போயிட்டான். என் அன்புக்குரியவர்களே நல்லா தெரிஞ்சுக்காங்க. the problem of Jewish people is they could not recognize who is Elijah, who is Messiah, what's going on. They did not recognize. நியூ கவர்னன்ட்ல ஒரு பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா? ரெகக்னைஸ் பண்ணணும். எலியா வந்துட்டு போயிட்டான், எலியா வருவாருன்னாங்க. அடுத்து மேசியா வந்துட்டு போயிட்டாரு, மேசியா வருவாரு. பரலோகராஜ்யம் வரும், அவர் பரலோகராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சுட்டாரு. அவன் ரெகக்னைஸ் பண்ணல. நான் சொல்றேன், பரலோகராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கு. பாவத்திலிருந்து நீங்க விடுதலையா இருக்கீங்க, நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க, வேதனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க, பண பற்றாக்குறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க சகல ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. Let all recognize what was done on cross and into me when I accepted Jesus Christ. நான் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்குள்ள என்ன நடந்திருக்கிறது என்பதை ரெகக்னைஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு பிரீச்சிங். கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஆமென். ஆண்டவரை நான் ரெகக்னைஸ் பண்ணேன், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், ஆண்டவரை நான் புரிந்து கொள்ள அல்லது அங்கீகரிக்க, சத்தியத்தை அங்கீகரிக்க எனக்கு உதவி செய்யுங்க. They did not recognize Elijah, did not recognize Messiah. அதே மாதிரி they did not recognize the kingdom of God. இன்னைக்கு இந்த preaching people are not ready to recognize it. நீங்கள் நானும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி பாவம் உங்களை பிதாவின் அன்பிலிருந்து பிரிக்க கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. இனி பிசாசு உங்கள் மேல் ஆளுகை செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்காங்க. Devil cannot rule over me. Sickness cannot rule over me. வியாதி எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்காங்க. நீங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டவர்களானால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்புறம் வியாதி, சாபம் இதெல்லாம் பாவத்தோட பிள்ளைகள். பாவம் இல்லைன்னா பிள்ளை இல்லை. எத்தனை பேர் பாவம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்க? அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்காங்க. ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அம்மா இங்கே உட்காந்துருக்கு. அந்த அம்மா உட்காந்துருக்கும்போது அந்த அம்மாவோட மடியில் என்ன இருக்கு? ஒரு பொண்ணு இருக்கு. அந்த குழந்தை அதை வச்சுக்கிட்டே செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஹோம் ப்ரேயர் செல்லு. அப்போ நான் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் முதுகு வலி, கொஞ்சம் செவுத்தில் சாஞ்சு உட்காரணும்னு விரும்புகிறாங்க. உடனே பிள்ளையை பக்கத்தில் ஆள்கிட்ட கொடுத்துட்டு 4 பேர் தள்ளி அந்த செவுத்தில் சாஞ்சு விட உட்காந்துக்கிட்டாங்க. நல்லா அப்படியே செய்தி கேட்டாங்க. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு இந்த பிள்ளைங்க விட்டு போனோடனே இந்த பிள்ளை என்ன செய்யுது? டக்குன்னு என்ன செய்யும் சொல்லுங்க? அம்மா போனோடனே பிள்ளை அம்மாட்ட போகணும் அழுகுது. இருண்டா நாங்கள் தான் போவேன்ட்டு கூப்பிட்டேன். அம்மா கூட பிள்ளையும் போயிடுச்சு. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்டு ஆவியானவர் சொல்கிறாரு, சிலுவையில் இந்த பாவம் இருக்குது பார்த்தியா, அது போயிடுச்சு, அதுதான் அம்மா. இந்த வியாதி இருக்குல்ல, வியாதி, அடுத்து சாபம், அடுத்து வறுமை, இதெல்லாம் பிள்ளை. நீ ஒன்றும் ஒரி பண்ணாது. எப்படி அம்மா போனோன்னு பிள்ளை போயிடுச்சோ அப்படியே பாவம் போன பிறகு எல்லாமே போயிடும். எல்லாமே போயிடுச்சு. தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000.
மற்றும் 87 60 60 3000.